tell you one thing. Even if you are actually the best filter in this world is soil. Right? So if you are, if it is mixed with soil, if that is mixed with soil, you don't need to worry about it because we are not concentrating on the compost. We are concentrating on the microorganisms. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா இதை நீங்க ஸ்மெல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு புளிச்ச ஸ்மெல் அடிக்கும். வேண்டாம், கொஞ்சம் புளிச்ச ஸ்மெல் இருக்கும். இதுக்குள்ள நீங்க மைக்ரோஸ்கோப்ல ஆக்சுவலா நான் வந்து பயாலஜி கிடையாது, மைக்ரோபயாலஜிலாம் படிக்கவே இல்லை. இதோட அவங்க பாட்டி அவங்க அதை வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த ஒரு ட்ராப் எடுத்து நான் அவங்க சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இதை ட்ராப் போடுறதா இந்த பிஞ்ச் தான், இந்த பிஞ்ச் எடுத்து 100 ml தண்ணியில் கலந்து அதுலேருந்து திரும்ப ஒரு சுட்டு எடுத்து மைக்ரோஸ்கோப் எத்தனை மைக்ரோஸ்கோப் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, 100 1000. நான் என்ன பண்றேன், இதை மாதிரி இன்னொரு நான் சொல்றேன், இந்த பிஞ்ச் எடுத்து அதே நான் என்ன பண்றேன், 100 ml தண்ணியில் கலந்துக்கிறேன். 100 ml தண்ணியில் கலந்துட்டு திரும்ப அந்த 100 ml நான் பார்க்குறேன். அதே ஒரு சொட்டை எடுத்து ஒரே ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அந்த சொட்டை நான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறேன். அது உள்ள இருக்கிற மைக்ரோஆர்கானிசம் பார்க்குறேன். நான் இதை தான் நான் சொல்றேன், வேற எதுவும் சொல்றேன். This is what because யாராவது என்ன வந்து நீங்க காம்படிஷன் வச்சிருக்காங்க மைக்ரோஸ்கோப் பாருங்க. இது ஆக்சுவலி ஃபேண்டாஸ்டிக். நீங்க வந்து ரொம்ப பெரிய காப்பிங்க. ஆக்சுவலா நான் உங்களுக்கு தான் சொல்றேன், மைக்ரோஸ்கோப் உட்கார்ந்துருக்கேன், அதை பார்த்துட்டே இருக்கிறது அது ரொம்ப டைம் எடுக்கும். ஆக்சுவலா மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோஸ் நான் பார்ப்பேன். அந்த ஒரு பிஞ்ச்ல நான் பார்க்கறது வந்து millions of microbes. You will see more bacteria and you will see fungi. Particularly in the fungi, it's not normal visible microbes. Again, yeast is yeast came to be yeast protozoa nematodes compost but there are millions of microbes. அந்த அளவுக்கு மைக்ரோஸ் இருக்கும். நான் சொல்றது நான் ஈக்குவல் சொல்றேன்னு நினைக்கிறேன். பட் இந்த பீச்ல தண்ணியில கலந்துட்டு 100 ml தண்ணியில கலந்துட்டு திரும்ப அதிலே ஒரே ஒரு சொட்டு எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அது அப்புறம் மைக்ரோஸ். So that's what the answer is. So coming to the answer, we are not concentrating on the compost. Actually, the decomposer is a microorganism. So if we are pouring that thing, your soil will get more amount of microorganisms. Then soil is also getting increased. Soil means that should be life. This is not soil. And the soil into microscope bacteria irukkum, fungi irukkum, protozoa irukkum, nematodes irukkum. After 2 years of presence, அது nitrogen இருக்கா, phosphorus இருக்கா, potassium இருக்கா, calcium இருக்கா, magnesium இருக்கா பார்த்தா நம்ம தப்பு பண்ணிக்கிறோம். So soil should not have chemical properties. Soil should have biological properties. It should have microbes. It should have all the microorganisms, all the variety of microorganisms. Soil is a living being. I will say that soil is a living being. So, நீங்க பார்க்கிறது மண்ணை நீங்க எடுத்து நீங்க சொல்றீங்க, மண்ணையும் சாயில் microorganisms. நீங்க போடுற நீங்க டீகம்போஸ் சொல்றது இது மாதிரி ரெசிபி மண்ணில போடுறீங்க, அது அந்த மைக்ரோஆர்கானிசம் பீக். அப்ப அந்த மைக்ரோஆர்கானிசம் மல்டிப்ளை ஆகும். அந்த மைக்ரோஆர்கானிசம் மல்டிப்ளை ஆகினா நீங்க போடுற கம்போஸ்ட டீகம்போஸ் பண்ணுவீங்க. மைக்ரோஆர்கானிசம் இல்லையோ அதெல்லாம் டீகம்போசிஷன் நடக்காது. உங்க வேஸ்ட்லாம் நான் மக்கள் குப்பையா மாற்றணும் அப்படின்னா எனக்கு தேவைப்படுற மைக்ரோஆர்கானிசம். It's named as compost, but actually it's a microorganism. So when you are cooking the soil, we are involved in the microorganisms. So all that region will have microorganisms. Even if you are taking the soil, that's also a compost because you are having the microorganisms. That's why I say even now you have to talk together. Now you need to know our soil is hot. Here soil வந்து பெரிய clear அவர் என்ன சொன்னாங்கன்னா அவர் சாயை போய் பாருங்க, நாங்கள்
சாயிலே கம்போஸ் ஏன்னா அந்த சாயில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் சாயிலே இருக்கு அதை பார்த்த எந்த சாயிலுமே மைக்ரோ ஆர்கானிசம் போட்டோசோமான ரிப்போர்ட்ஸ் எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது கம்போஸ்ட் இருக்கும் பட் சாயில் இட் செல்ஃப் ஆஸ் அ கம்போஸ்டா ஒர்க் ஆகுது அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறது மேற்கொள்ளுக்கு பேர் வந்து பயோடைனமிக் ஃபார்மிங் கொடுத்துருக்காரு அவரோட மண்ணை எடுத்துக்கொண்டு இட்ஸ் கம்போஸ்ட் பிகாஸ் அந்த மண் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு அதான் நினைச்சிட்டு இருப்பாங்க மண்ணை எடுத்து வந்து நீங்க டீகம்போஸ் பண்ற நீங்க கேட்கற வேஸ்ட் போட்டு because compost is not decomposed to the waste microorganism is decomposed to the waste so wherever you are having microorganism